பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்னோம், மனநல பிரச்சனைகள் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு 4 விஷயம் 5 விஷயம் நினைக்கிறோம்ல, அது இல்லை, நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ மனநல பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது ஒரு வகையில் ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தெரியும், சட்டை கிழிக்கிற மாதிரி, தன்னைத்தானே பேசுகிற மாதிரி இதெல்லாம் தென்படும் போது, அது வேறு சில விஷயங்கள் வரும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, எந்த டாக்டர்கிட்ட போகலாம், இந்த டாக்டர்கிட்ட போனால் சரி பண்ணி விடுவாரா, இவர் சரி பண்ணி விடுவாரா, இப்படிங்கிற எண்ணம் தான் பரவலாக வரும். ஒரு சில விஷயங்கள் டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அவங்க வச்சுருக்கிறாங்க, சில கருவிகள் வச்சுருக்கிறாங்க. அதை வச்சு சில விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சூழலை மாற்றி விடுற மாதிரி பண்ணுவாங்க, அந்த எண்ணத்தை மாற்றி விடுற மாதிரி பண்ணுவாங்க. அது தனி சப்ஜெக்ட். ஆனால் பெரும்பான்மையான விஷயங்களுக்கு டாக்டர்கிட்ட போகிறதுனால தீர்வு வராது. அவங்க பெரும்பாலும் ஒரு தூக்கம் மருந்து சில விஷயம் கொடுப்பாங்க, அது வேற. ஆனால் டாக்டர் அனைத்து விஷயங்களுக்கும் சரி செஞ்சுருவாரா? சரி செய்ய மாட்டார், சரி செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த டாக்டரை பெருசாக நினைக்கிறோமோ அந்த டாக்டரே ஒரு மனநல பிரச்சனையில் தான் இருப்பார். ஒரு சில டாக்டர்களை தவிர பெரும்பாலான டாக்டர்கள் அவங்களே ஒரு மனநல பிரச்சனையில் தான் இருப்பாங்க. இது டாக்டர்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னு கேட்டால், மனநல டாக்டர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த டாக்டர்கிட்ட மனநல பிரச்சனை கொண்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கும் போது அதில் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களையே தாக்கும். ஒரு 10 மனநல பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது அவங்களோட உள்ளத்தில் ஓடும், அவங்களுடைய சிந்தனைகளில் ஓடும், அவங்க எண்ணத்தில் ஓடும். அவங்க சாப்பிடும்போது அந்த சிந்தனைகள் வரும், அவங்க உறங்கும் போது கூட அந்த சிந்தனைகள் வரும், பெட்டில் இருக்கும்போது சிந்தனை வரும். அப்போ இவங்களே ஒரு மனநல பிரச்சனையில் தான் இருப்பாங்க. அப்போ ஒரு மனநல பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட போய் நாம் ஒரு மனநலத்தை சொல்லும்போது அவங்க சரியான மனநிலைமை இருந்தாங்கன்னா ஒரு தீர்வு கிடச்சிரும். அவங்களே ஒரு மனநல கோளாறில் இருக்கும்போது நாம் போய் நம்ம மனநிலையை சொல்லும்போது பிரச்சனை வேறு விதமாக போகிறது வாய்ப்புகள் இருக்குது. எல்லா டாக்டரும் அப்படி மனநல பிரச்சனை இருக்கிறாங்க நம்ம சொல்ல வரல. முழுமையாக டாக்டர் நம்பாதீங்க, அதை சொல்கிறோம். உங்கள் கேரக்டர் வாய்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சீர்திருத்தம் பண்ணுங்க. நீங்கள் சீர்திருத்தம் பண்ணக்கூடிய விஷயத்தை போய் டாக்டர்கிட்ட சொல்லி அவர் சரி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது, மற்றவங்களுக்கு கொடுக்காமல் சேர்த்தி வைக்கிறது, தேவைப்பட்ட மக்கள் கொடுக்காமல் இருக்குது. இந்த வியாதி, இந்த கஞ்சத்தனம் வியாதி டாக்டர்கிட்டே இருக்குது. அதனால தான் அவர் 10 கோடியில் ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பார், 50 கோடியில் ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பார். இலவசம் மருத்துவம் பார்க்க முடியும், ஏழைகளுக்கு பார்க்க மாட்டாங்க. இன்னும் பணம் சேர்த்தணும். அவர் ஒரு 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்டாலும் சொத்து இருக்கும், இன்னும் பணம் சேர்த்தணும். கஞ்சத்தனம் ஏன் வருது அவருக்கு? அவரே ஒரு மனவியாதியில் இருக்கிறாங்க. மருத்துவமனையை கட்டுவாங்க, இன்னும் மேலே கட்டுவாங்க, போதுமான அளவுக்கு இருக்கும். ஏற்கனவே 50 கோடி கட்டியிருப்பாங்க, இன்னும் 50 கோடிக்கு திரட்டுவாங்க. அப்போ ஒரு மனநல பிரச்சனை உள்ள ஒரு நபர்கள்கிட்ட போய் நம்ம மனநல பிரச்சனையை சொல்லி தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. அப்போ இந்த மனநல பிரச்சனை கேரக்டர் வைஸ் நிறைய இருக்குது, குணநலங்கள் சார் நிறைய இருக்குது. முதல்ல அதை நாம் நம்பணும். மனநல பிரச்சனை தீர்வு இதுதான். இப்போ மனநல பிரச்சனை தீர்வு அப்படிங்கும்போது நாம் ஒரு நபர்கள் நம்பணும். குரானில் நாலேஜ் இருக்குதா, ஹதீஸ்களில் நாலேஜ் இருக்குதா, இந்த பிரச்சனைக்கு இவங்க தீர்வு சொல்லுவாங்க, நம்பணும் முதல்ல. அப்போ முதல்ல இந்த நம்பிக்கையே இல்லை. மனுஷனுக்கு எப்படி நம்பிக்கைன்னா டாக்டர் மேலே தான் நம்பிக்கை இருக்குதே தவிர, ஒரு பிரச்சனை மன ரீதியாக நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இவர்கிட்ட கேட்கும்போது குரானை வச்சு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. ஏன்னா மனதில் உள்ள வியாதிக்கு மருந்து குரானில் இருக்குது. 10வது சூறா 57வது வசனம், அதே மாதிரி 17வது சூறாலையும் நல்லா சொல்லி காட்டுறான். நோய் நிவாரணை இறக்கி வச்சிருக்குன்னு நல்லா சொல்கிறான். அப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்பிக்கை கொள்ளும் போது நாம் சம்மந்தப்பட்ட அந்த குடும்பத்தில் உள்ள நம்ம மீது அக்கறையாக இருக்கிறாங்க, அக்கறைப்படும் போய் எல்லாத்துலையும் கேட்கறது இல்லை, நம்ம மீது அக்கறையும் இருக்கும். அவங்களுக்கு அக்கறையுள்ள நபராக இருக்கும்போது அவர்கிட்ட போய் இந்த ஒரு பிரச்சனை நமக்கு தென்படுது, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுது, இது என்ன தீர்வு, இது செய்யலாமா செய்யக்கூடாதா இப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கேள்விகள் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு குரான்லேருந்து இது இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி பேசும்போது தீர்வு கிடச்சிரும். குடும்பத்தினர்கிட்ட மனம் விட்டு பேசணும். குடும்பத்தினர் மனம் விட்டு பேசுகிறதே இல்லை. வெளியில் போயிட்டா வேலை, உள்ளே வந்துட்டால் செல்ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துக்க வேண்டிய, டிவி ரிமோட்டை பிடிச்சி உட்காந்துக்க வேண்டியது. என்னது கணவன்கிட்ட என்ன பிரச்சனை, மனைவி பேச மாட்டாங்க. மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், நம்மளோட அம்மானாலேயோ நம்ம அப்பானாலேயோ நம்ம அண்ணன் தம்பினாலேயோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். நம்ம மனைவி யார்கிட்ட சொல்லுவாங்க? நம்மள்கிட்ட தான் சொல்ல விருப்பப்படுவாங்க. ஃபஸ்ட்டு கணவன்கிட்ட தான் சொல்ல விருப்பப்படுவாங்க. கணவனுடைய உறவுகள் சார்ந்து ஒரு பிரச்சனை வரும்போது யார்கிட்ட சொல்லுவாங்க?
ஃபஸ்ட்டு கணவன்கிட்ட சொல்ல தான் முயற்சி பண்ணுவாங்க. பண்ணும்போது எந்த பிரச்சனை எங்கிட்ட கொண்டு வா, எங்கள் அம்மாவுக்கு உனக்கு பிரச்சனை அதோட முடிச்சுக்கோ, எங்கிட்டலாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கும்போது அவங்க எங்கே கொண்டு போவாங்க? கொண்டு போய் வழி இல்லை. அப்போ உள்ளுக்குள்ளார ஒன்று வச்சுருப்பாங்க, அது மன அழுத்தம் வரும், மனப்பிரச்சனை ஏற்படுத்தும். இல்லைன்னா அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. அவங்க அம்மா நல்லவங்களாக இருந்தால் குரானை அடிப்படையில் இருந்தாலும் இந்த தீர்வு சொல்லிடுவாங்க. பெரும்பாலும் அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, குரான்னா என்னன்னு தெரியாது, ஹதீஸ்னா என்னன்னு தெரியாது, நபி வழினா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இவங்களோட ஒரு ஐடியா கிட்ட என்ன ஆகும், குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடு, தனி கொடுத்தனவா, நீ வந்துரு, இங்கே வந்துரு, பார்த்துக்கலாம், அவனுக்கு அவ்வளோ திமுறா, இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. தீர்வுக்கு பதிலாக தொந்தரவு ஜாஸ்தியாக போயிடும். அப்போ இதனால் என்னென்னா குரான் ஹதீஸுடைய நாலேஜ் உள்ளவங்களாக நம்ம இருக்கிறவன் முதல்ல நம்ம நல்ல மனநிலைமை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்கும்போது இது தீர்வு கிடச்சிரும். எது இவங்ககிட்ட போனோம்னா தீர்வு வருமா, அல்லாவுடைய தீர்வு கிடச்சிரும் அப்படி நிலைமைக்கு வரும்போது அந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது அவங்கக்கிட்ட போய் கேட்டோம்னா அது தீர்வு தன்னை போல் வந்துடும். அல்லாவுடைய வசனத்தை வச்சு வந்துடும். அப்போ அல்லாவுடைய வசனத்தை வச்சு ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது அல்லாவுடைய வழிகாட்டில் தான் நிம்மதி இருக்குது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக தான் நிம்மதி இருக்குது. ஒரு பிரச்சனை ஏற்படுதா, இந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் என்ன தீர்வை சொல்லியிருக்கிறான் பார்க்கும்போது இது 13வது சூழல் 28வது வசனத்தில் இருக்குது. உள்ளங்கள் எதனால் அமைதி பெறும்? அல்லாஹ்வுடைய திக்ர் மூலமாக அல்லாஹ் இதுக்கு என்ன சொல்லியிருக்க, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லியிருக்கான் தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது தீர்வு வந்துடும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லும்போது 10வது 25வது வசனத்தில் தாருசலாமை நோக்கி நான் உங்களை அழைக்கிறேன் அப்படிங்கிறான். அமைதி இல்லத்தை நோக்கி நான் உங்களை அழைப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அப்போ இந்த மனப்பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னால் நான் கேட்பேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் நான் கேட்பேன் அப்படின்னு தீர்வு வந்துடும். இப்போ மனநல பிரச்சனைகளுக்கு பெருமளவு குணநலன்கள் சார்ந்த விஷயந்தான். அப்போ இந்த குணநலன்கள் சார்ந்த விஷயத்துக்கு தீர்வு குரானில் இருக்குது. அப்போ இந்த குரானில் எடுத்துக்கிட்டோம் பிரச்சனையை தீர்ந்துடும். ஒரு பிரச்சனை ஏன் வந்துச்சு, நான் அப்படி பண்ணினேன், நான் முயற்சி இது இப்படி பண்ணினேன், இது லாஸ் ஆயிருச்சே, இது எனக்கு கிடைக்கலையே, இன்னும் புலம்ப மனசில் நிம்மதி ஏற்படுமா, வியாதி வருமா, குழப்பம் வருமா? அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? 9வது சூறல் 51வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு எதை விதிச்சானோ அதை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது. அல்லாஹ் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கானோ விதிச்சிருக்கிறானோ அதுதான் எங்களை அணுகும், வேறு ஒன்று எங்களை அணுகாது. நம்பிக்கையாளர் அனைவரும் அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படைங்க, தவக்கல் அங்கே வைங்க, அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ் மேலே பொறுப்பு சாட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன். எஜமானனுக்கு நமக்கு சிறந்த எஜமான் அவன் தான், நம்ம ரப்பு அவன் தான். அதை நம்பும்போது அல்லாஹ்வுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடச்சிரும். அப்போ தீர்வு மன ரீதியான விஷயங்கள், மனக்குழப்பங்களுக்கு, மனப்பிரச்சனைக்கு தீர்வு இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லி தரப்பட்டிருக்கு. அந்த பிரச்சனை தீர்வை நம்ம படித்து நம்ம அந்த தீர்வை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு மனப்பிரச்சனை தீர்வு கிடச்சிரும். அந்த நல்ல நிலைமைக்கு மாறுமாறு அன்பான மக்களை கேட்டுக்கிறோம்.